ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி நம்ம சவ் கூட்டு செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஒன் பாட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். பொடியாக கட் பண்ணேன் 2 சவ் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் சிறுபருப்பு கழுவிட்டு எடுத்துருக்கேங்க. அதில் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான அளவு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பும் இந்த நேரத்தில் போட்டுக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எங்களுக்கு காரம் கம்மியாக தான் வேணும், அதுக்காக நான் 2 பச்சை மிளகாய் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க கூட்டு. அடுத்தா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிக்கிற பேன் வச்சுருக்கேன். அதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி இது எல்லாமே போட்டுட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாங்க. காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் என்கிட்ட இல்லை, அதனால நான் போடலை. அடுத்தா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு தாளித்து போட்டால் நம்மளோட சூப்பரான கூட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. சப்பாத்தி ரைஸ் கூடயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரசம் சாதத்துக்கு சைடில் வச்சுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க.